கார்த்தி அவன் பாட்டியோட வாழ்ந்து வந்தான். கார்த்திக்கு அவன் பாட்டி ரொம்ப பிடிக்கும். பாட்டி அவனுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே பல நல்ல கதைகளும் பாடல்களும் சொல்லி தந்தாள். அந்த ஊரு இயற்கை அசரீரத்தால் நிரம்பியதாய் இருந்தது. நீரோடை, மலைகள், பச்சை புல்வெளிகள் எல்லாம் அங்கு காணலாம். கார்த்தி தினந்தோறும் இரவில் அவன் பாட்டியிடம் கதை கேட்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் பாட்டியிடம், பாட்டி எனக்கு காட்டேரி கதை சொல்லுங்கள் பாட்டி என்று கேட்டான். அவன் பாட்டி கதை சொல்ல ஆரம்பித்தான். ஒரு மழைக்கால இரவு, ராமன் என்ற ஒருவன் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து நகரத்துக்கு சென்று கொண்டிருந்தான். குறுக்கு வழியாக சென்று கொண்டிருந்தான். அந்த பாதை ஆழ்ந்த காட்டுக்குள் செல்கிறது. கிராமத்தினர் அந்த காட்டை பற்றி ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அந்த காட்டில் ஒரு காட்டேரி உள்ளது. இரவில் தனியாக செல்லும் யாரையும் உயிரோடு விடாது என்று கூறுவார்கள். ஆனால் ராமனுக்கு அப்படிப்பட்ட கதைகள் நகைச்சுவைதான். எந்த காட்டேரியும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்று பெரிய சிரிப்புடன் சென்றான். விடியகாலை நேரம் திடீரென மழை நின்றது. ஆனால் அந்த பாதையில் ஒற்றை சிறிய நிழல் அவரை தொடர்ந்து வருவது போல உணர்ந்தான். ராமன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. சில நொடிகள் கழித்து காட்டிற்குள் வீசும் காற்றில் ஒரு குரல் கேட்டது. என்ன சிரிக்கிறேன்? அதை கேட்ட உடனே ராமனின் மூடு மாற்றம் அடைந்தது. ஆனால் அவன் தைரியமாக அங்குமிங்கும் பார்த்து யாருன்னு என்று கேட்டான். யாராக இருந்தாலும் முன்னாடி வா என்று வேகமாக கத்தினான். அடுத்த நொடியே ஒரு மரத்தின் கீழ் வெள்ளை சேலை அணிந்து உடல் முழுக்க இரத்த கலவையோடு ஒரு காட்டேரி வந்து நின்றது. அந்த காட்டேரி மெதுவாக ராமன் நோக்கி முன்னே வந்தபோது அவன் முதலில் அசராமல் நின்றான். அவளது கண்கள் ராமனின் உள்ளம் வரை துளைத்து பார்க்கிற மாதிரி இருந்தது. யாரு நீ? என்ன வேணும்? ராமன் தைரியமாக கேட்டான். ஆனால் அவன் குரலில் ஓரளவு நடுக்கம் இருந்தது. அவள் புன்னகை செய்தாள். அந்த புன்னகை ஒருவிதம் மர்மம் கொண்டது. என்ன சிரிக்கிறேன்னு கேட்டேனே. சிரிப்பு அவசியம் இல்ல. சோகமா அழ, நீ உன் வாழ்க்கைக்கான கடைசி நேரத்துல இருக்கிறே என்று அவள் மெதுவாக ஆனால் பயமுறுத்தும் குரலில் சொன்னாள். ராமன் உடனே, எனக்கெல்லாம் இப்படி மிரட்ட முடியாது, நான் உன்னை விரட்டி அடிக்கிறேன் என்று கூறி ஓரடி மேல் தொடங்கியவனாக அங்கே இருந்த ஒரு குச்சியை எடுத்து உடனே அவளிடம் வீசினான். ஆனால் குச்சி அவளை தொட்ட உடனேயே அது எரியத் தொடங்கியது. அதற்கு அடுத்த நொடி காட்டேரி சிரிக்க ஆரம்பித்தாள். அடிச்சா எனக்கு எதிரா வலி? இப்போ நான் அடிக்கிறேன், நீ எப்படிப்பட்ட வேதனை அனுபவிக்கிறேன்னு பாரு என்று சொல்லி அவள் இருளில் முழுமையாக மறைந்தாள். 10 நொடிகள் அமைதியாக இருந்தது. அடுத்த நொடியிலே அவள் திரும்பி ராமனின் பின்புறம் வந்தாள். அவன் சும்மா நின்ற இடத்திலிருந்தே கையை தட்டி பார்த்தாள். இன்னைக்கு உன்னை விட்டு விட மாட்டேன் என்று அவள் கூச்சலிட்டாள். அடுத்த நொடி ராமன் வேகமாக ஓடத் தொடங்கினான். உன் காட்டில் முழுக்க அவன் ஓடிய போது அவளது சிரிப்பு சத்தம் அவனை தொடர்ந்து வந்தது. ராமன் ஒரு இடத்தில் தவறி விழுந்தான். காட்டேரி அவன் முன் வந்து நின்றது. என்ன ஒன்னும் செய்யாதே, என்னை விட்டு விடு என்று ராமன் கேட்டான். நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ சரியான விடையை சொன்னால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று காட்டேரி கூறியது. சரி என்று ராமன் சொன்னான். ஒன்றை ஆட்டுக்கு எத்தனை கால் என்று கேட்டது. அவன் சரியான விடையை கூறிவிட்டு வீட்டுக்கு சென்றான் என்று கார்த்தியின் பாட்டி கதையை முடித்தாள். ஆனால் அந்த கேள்விக்கு என்ன பதில் என்று கார்த்தி அவன் பாட்டியிடம் கேட்டான். குழந்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.